அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நமது தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை வருகின்றது. செவ்வாய்க்கிழமை காலை பொழுது நாம் எழுந்தவுடன் ஒரு தட்டில் முக்கணிகளாகிய மா, பலா, வாழை இவற்றோடு மலர்களும் தங்கப் பொருளும் வெள்ளியாலாகிய பொருளும் கண்ணாடி, வளையல் இவற்றையெல்லாம் வைத்து பழங்களும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டி விசுகனி என்று சொல்லக்கூடிய சித்திரை விசு திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இந்துக்கள் அனைவரும் நமது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். இந்த சித்திரை புத்தாண்டு என்பது நமது பழமொழி நானூறிலும் சங்க இலக்கியங்களிலும் சுட்டி காட்டப்பட்டு உள்ளது. வசந்த ருது என்று சொல்லக்கூடிய வசந்த பருவம் ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இந்த சித்திரை மாதம்தான். இந்த சித்திரை மாதத்தில்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஸ்ரீ பராபவ ஆண்டு என்று சொல்லக்கூடிய 60 தமிழ் ஆண்டுகளில் ஒன்று. இந்த சித்திரை மாதத்தை தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை என்று பழமொழி நானூறு கூறுகின்றது. கனிவேங்கை நன்னாளோ நாடி மலர்தலால் என்றும் அந்த பழமொழி நானூறு இந்த வசந்த பருவத்தை வரவேற்கும் விதமாக மலர்கள் மலர்ந்தன என்று கூறுகின்றன. அவ்வாறு சொல்லும் பொழுது இந்த சித்திரை மாதத்தை முதல் தலை மாதம் என்றும் பங்குனியை கடை மாதம் என்றும் கூறுகின்றோம். இது நமது பாரம்பரியமான செயல்தான். இந்த சித்திரை மாதத்தின் அதிதேவதை என்று சொல்வது யார் என்றால் நமது விஷ்ணு பகவான் தான். பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் தான். இந்த ஆண்டு வெண்மை என்ற நிறத்தை பயன்படுத்தும் பொழுது போர்ச்சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைதி என்ற ஒரு நிலவ வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூட்டு பிரார்த்தனை என்பது மிக சக்தி வாய்ந்த ஒன்று. எனவே அந்த கூட்டு பிரார்த்தனை செய்து உலகம் அமைதி பெற வேண்டும் என்று அனைவரும் இணைந்து வழிபாடு செய்வோமாக. மற்றும் இந்த மாதம் என்பது நாம் பார்க்கக்கூடிய மேசராசியில் இருக்கக்கூடியது. இந்த கேளக்கிய சித்தரும் கூறுகின்றார்கள் என்னவென்றால், நமது இந்த உலகில் வாழக்கூடிய அனைவரும் சிறப்பாக வாழ்வோம்